வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, நேரம். நேரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் மறுபடியும் மீட்டெடுத்து கொள்ள முடியும். ஆனால் நேரம் போன நேரம் போனது தான். ஒரு முறை மடிந்து விட்டால் அந்த நேரத்தை ஒருபோதும் மீட்டெடுக்கவே முடியாது. ஏன் இவ்வளோ நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறபோது, கடந்த காலங்களில் எனக்கு படிப்பு சரியாகவே வரல, எனக்கு வேலை சரியாக அமையலை, நான் பண்ண தொழிலெலாம் நஷ்டமாகவே இருந்தது, விளையாட்டை தேர்ந்தெடுத்து போனேன், அங்கேயும் தோல்வி தான் கிடச்சிது. அப்படி எந்த துறையாக இருந்தாலும், நான் எந்த துறையில் ஈடுபட்டாலும் எனக்கு எல்லாமே தோல்வி தான், முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கடந்த காலங்களில் உங்கள் நேரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை அல்லது ஒழுங்காக திட்டமிடப்படவில்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் நேரம் எங்கு செலவிடப்படுகிறதோ, எதற்காக செலவிடப்படுகிறதோ, என்ன நோக்கத்திற்காக செலவிடப்படுகிறதோ அங்கு தான் நீ உருவாகிறாய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். ஒரு 8 மணி நேரம் நாம் தூங்குவதற்காக எடுத்துக்கொண்டால் மிச்சம் 16 மணி நேரம் இருக்குது. நம்முடைய சொந்த கடமைகளை ஒரு 4 மணி நேரம் கழிச்சிட்டோம்னா ஒரு 10 மணி நேரம். அந்த 10 மணி நேரத்தை நீங்கள் இதற்காக செலவிடுகிறீர்கள். அந்த 10 மணி நேரத்தில் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை எதில் ஆர்வமாக ஈடுபடுறீங்களோ அதுதான் உங்களை உருவாக்குது. உங்கள் நேரம் எங்கு செலவிடப்படுகிறதோ, எதற்காக செலவிடப்படுகிறதோ அதுதான் உங்களுடைய எதிர்காலம். அப்போது நம்ம எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தோம்னா நிச்சயமாக இப்போ நல்லா இருந்திருக்கலாம். இப்போயும் ஒன்று கெட்டு போல, இப்போ சரியாக திட்டமிட்டிங்கன்னா எதிர்காலத்தை மிக சிறப்பாக கட்டமைக்க முடியும். ஏன்னா நிறைய வெற்றி பெற்றவங்கள், சாதித்தவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரத்தை முறையாக பயன்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்கிறோம் அம்பானி. அவருடைய ஒரு நாள் வருமானம் 200 கோடின்னு சொல்கிறாங்க. அந்த 200 கோடியை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1440 வினாடிக்கு கழித்து பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 15 லட்சம் அவருக்கு வருமானம் வருது. அவங்க அப்பா திருபாய் அம்பானி ஒரு சாதாரணமாக பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடுறவராக தான் வேலை பார்த்தார். இப்போ நிறைய உழைப்பு, நிறைய திட்டமிடுதல், நிறைய நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். சரி, அந்த மாதிரி வேணாம். இன்றைக்கி பாருங்கள், ஐபிஎல்னு சொல்லி ஒரு கிரிக்கெட்டு, ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு 27 கோடி 30 கோடி கொடுக்குறாங்க அந்த 2 மாதத்துக்கு மட்டும். எங்கேயோ கிராமத்துலேருந்து வர்றாங்க, நிறைய பயிர் செய்கிறாங்க, திறமையை வளர்த்துக்கிறாங்க, நல்ல வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட். அந்த 27 கோடியை பார்த்தீங்கன்னா ஒரு 18 மேட்ச் விளாட்றாங்க. ஒரு நாளைக்கு அந்த ஒரு மேட்ச் ஒரு 4 மணி நேரம். அவங்க ஒன்று பேட்டிங் பண்ணணும், இல்லை பவுலிங் பண்ணணும், இல்லை விக்கெட் கீப்பிங், ஏதோ ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 2 மணி நேரம் தான் முழுமையாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு கழித்து பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ரூபா கிடைக்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் அவருடைய நேரத்தினுடைய மதிப்பு மிக அதிகம். நீங்கள் அதுக்காக அம்பானி ஆகுங்க, கிரிக்கெட் பிளேயர் ஆகுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன வருமோ, எதில் ஆர்வமாக இருக்கிறீர்களோ, எதில் திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து பயிற்சி செய்துட்டே வாங்க. தினந்தோறும் அதற்காக நீங்கள் செலவிடுங்க. அது கலைத்துறையாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், ஏதோ ஒரு துறை. ஆனால் தினந்தோறும் அதற்காக நீங்கள் செலவிடப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா மிக மதிப்பு வாய்ந்ததாக ஒரு நாள் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். ஏன்னா 1 லட்ச ரூபா உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தோட மதிப்பு 1 லட்சம் தான். ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, எதற்காக பயன்படுத்துகிறீங்கன்னு பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு அதிகம். இப்போ நம்மளே பார்க்குறோம், சினிமா நடிகர்லாம் 175 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. இப்போ அதெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த மணி நேரம் வித்தியாசப்படுது. ஆனால் எல்லாருக்குமே ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய பயிற்சி செய்திருப்பாங்க, நிறைய திட்டமிட்டிருப்பாங்க, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படி பயன்படுத்துகிற போது கடந்த காலத்தில் நாம் நேரம் வீணாக செலவுப்பட்டு பண்ணியிருக்கலாம், அல்லது முறையாக பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால்
எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இப்போ முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணுற போது அந்த நிமிடம், அந்த நேரம் சரியாக பயன்படுத்தப்பட்டால், அதீதமான அந்த பயிற்சிகள், திறமைகள் மெருகூட்டப்படும் போது நிச்சயமாக அந்த உழைப்புக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் கேட்டதெல்லாம் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நம்ம நேரமே கடவுளாக மாறும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் வாங்க முடியும். அப்போ இப்போயாவது முயற்சி பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை எங்கே செலவிடுகிறோம், எதற்காக செலவிடுகிறோம், என்ன நோக்கத்திற்காக செலவிடப்படுகிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்து இனிமேல் உங்கள் நேரத்தை சரியான திசையில் திருப்பினீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் நினைக்கிற ஒரு நபராக, மதிப்பு வாய்ந்த நபராக, பிறர் மதிக்கக்கூடிய நபராக, எல்லோரும் போற்றக்கூடிய நபராக மாற முடியும். வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.